மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதையில் அவதூத கீதை 17வது குரு பிங்களா. இதில் அவதூதர் முதல்ல சில விஷயங்கள் சொன்னார். அதில் பிங்களாவை அறிமுகப்படுத்தினார். அவளுக்கு வைராக்கியம் வந்தது என்று கூறினார். பிறகு வைராக்கியத்தின் மகிமையை பற்றி கூறினார். உடல் பற்று உலகப்பற்று இரண்டையும் நீக்கக்கூடியது வைராக்கியம் என்ற வாழ் அப்படின்னார். பிறகு அகங்காரம் அமகாரத்தை நீக்கக்கூடிய வாழ் வைராக்கியம். இதெல்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு இப்பொழுது பிங்களா பேச ஆரம்பிக்கின்றாள் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார். இப்போ பிங்களா சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்கள், சுகர் சொல்கிறாரு, பிறகு உத்தவருக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, பிறகு யது மகாராஜாவுக்கு அவதூதர் சொல்கிறாரு. இப்போ அதுக்குள்ளே பிங்களா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னு வருது. பிங்களா சூரின்ற கருத்து என்னென்னா, இங்கே இப்போதிலிருந்து 42வது சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அவளுடைய பேச்சு தான் இருக்கும். அதன் பிறகு அவதூதர் அதை நிறைவு செய்வார். அவர் பேசிய கருத்தினுடைய சாரத்தை சொல்லி நிறைவு செய்வார். இதில் முதல்ல அவன் என்ன பண்ணுறான்னா, ஆத்ம நிந்தா, தன்னைத்தானே நிந்தித்து கொள்கிறாள். தான் செய்த தவறை தானே ஒத்துக்கொண்டு தன்னையே குறை சொல்லுகின்றாள். ஆத்ம நிந்தான்னு பேர் அதுக்கு. அதுக்கு பிறகு தான் செய்த தவறுதலினால், தவறான முடிவினால் ஏற்பட்ட விளைவை பற்றி அவள் சொல்லுகின்றாள். ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சொல்லுகின்றார். பிறகு தன்னுடைய உடலையே அவள் நிந்திக்கின்றாள். பிறகு பக்தி, அவளுக்கு வைராக்கியமும் பக்தியும் வருகின்றது. அந்த பக்தியை பற்றியும் அவள் பேசுகின்றாள். பேசும் பொழுது பகவானை பற்றி ஒரு 4 லட்சணங்கள் சொல்லுகின்றாள். யாரும் யாருக்கும் மகிழ்வை தர முடியாது கடவுளை தவிர என்ற கருத்தை சொல்லுகின்றாள். எனக்கு எப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு எப்படி வைராக்கியம் வந்தது, பக்தி வந்தது, அதற்கு என்ன காரணம் என்றும் சொல்லுகின்றாள். அந்த வைராக்கியத்தினால் வரக்கூடிய பலன் என்ன என்று சொல்லுகிறாள். அவள் முதல்ல தன்னைத்தானே நிந்திச்சுக்கிறாள். அதில் என்ன தவறான முடிவு எடுத்தேன்னு சொல்கிறா. பிறகு உடலை நிந்திக்கிறாள். பிறகு கடவுளை பற்றி பேசுகின்றாள். பக்தியும் வைராக்கியம் தனக்கு வந்தது என்று கூறுகின்றாள். அதில் இறைவனுடைய லட்சணம் சொல்லுகின்றாள். கடவுளை தவிர யாரும் யாருக்கும் முழுமையான மகிழ்வை தர முடியாது என்ற கருத்து. வைராக்கியம் பக்தியும் இப்படி வாழ்ந்த எனக்கு எப்படி வந்தது என்று சொல்லுகின்றாள். வைராக்கியத்தின் பலனை சொல்லுகின்றாள். பிறகு அந்த வைராக்கியத்தை நான் எப்படி காப்பாற்றி வாழ்வேன்னு சொல்லிட்டு பிறகு உலக மக்களால் இப்படி வாழுங்கள்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறான். இதுதான் இவளுடைய கருத்தில் வரப்போகுது. முதல்ல ஆத்ம நிந்தா, தன்னையே நிந்திப்பது, தனது கடந்த கால வாழ்க்கையை வெறுத்து சொல்லுவது. ஆரம்பத்தில் தன்னுடைய குற்றத்தை, தான் செய்த தவறுகளை தானே ஒத்துக்கொண்டு அதை நிந்திப்பது ஒரு பண்பு. நாம் வெளி சூழ்நிலையை சொல்லாமல், ஏதாவது நம்ம செய்த தவறுகளுக்கு வெளி சூழ்நிலை காரணம் சொல்லாமல், இதற்கு நானே பொறுப்பு, நான் தான் இப்படி மோசமாக போய்விட்டேன் என்று நிந்திப்பது ஒரு பண்பு. நாம் அதெல்லாம் விட்டு போட்டு என்ன செய்வோம்? பரநிந்தனை தான் செய்வோம். இந்த நாடு மோசமாக போக யார் காரணம்னு அரசியல்வாதின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அரசியல்வாதி தேர்ந்தெடுத்தது யார்? அப்போ யார் காரணம்? அதை சொல்ல மாட்டான். மோசமான அரசியல்வாதி தேர்ந்தெடுத்தது நம்ம தானே. அதை யாரும் சொல்ல மாட்டோம். எப்போ பார்த்தாலும் அதுதான். சில குழந்தைகள்கிட்ட போய் ஏன் இப்படி வீட்டில் படுத்துற அப்படின்னு சொன்னால் அம்மாவை குறை சொல்லும். இல்லாட்டி எதுக்கு என்னை பெத்தேன்னு கேட்கும். இப்படி தான் கேட்கும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த தான் செய்த தவறை ஒத்துக்கிற புத்தியே வர்றதில்லை. இவ என்ன பண்ணுறா? தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நொந்து கொள்ளுகின்றாள். ஒரு குருகிட்ட ஒரு சிஷ்யர் போகிறார். சிஷ்யர்கிட்ட போய் எப்படி இருக்க, உலகத்தில் எப்படி வாழ்கிற, எப்படி இருந்தேன்னு கேட்டால், நான் இப்படி இருந்தேன் சாமி, அதுக்கு இருந்தவன் என்னை இப்படி ஆக்கிட்டான், இவன் இப்படி ஆக்கிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு வான்னு அனுப்பிச்சி விட்றாரு. என்கிட்ட இவ்வளவு குறை இருக்குது, என்னால் சரி பண்ணவே முடியலை அப்படின்னு சொன்னான்னா, யாரையும் குறை சொல்லாமல் தான் குறைய மட்டும் சொன்னான்னு வச்சுக்க, 100% சிஷ்யை நாங்கள் தகுதி வந்துருச்சு ஓகேன்றார் குரு. தன்னுடைய குறையை தான் உணர்வது தான் முதல் தகுதி. இதை என்ன பண்ணுறான்? இங்கே ஆரம்பிக்கிறான். நாயன்மார் கதைகளில், ஆழ்வார் கதைகளில் பார்க்கலாம். எப்போ பார்த்தால் ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு
தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நாயை காட்டிலும் மோசமாக எல்லாம் நாய்ங்கிறாங்க. நாயை அன்பு ஆசை பிராணியாக வளர்க்குறோம் நாம். நாயை ஏன் குறை சொல்கிறாங்க தெரியுமா? நாய்கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்குது? நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்கிறோம். ஏன் நாயின் வைகிறது கூட நாயேன்னு வைகிறோம். ஆனால் நாயை ஆசையாக வளர்க்குறோம். ஏன் வைகிறோம்? நாய்க்கு ஒரு கெட்ட குணம் இருக்குது. தான் இனத்தை தான் ஒத்துக்கிறாரு. தான் இனத்தவே தான் ஒத்துக்கிறாரு. இன்னொரு நாய் வந்து அதை பிடிக்காது. இன்னொன்று கக்குனதை சாப்பிடும். அதனால தான் நாயிற்கடையாய் கிடந்து அடியேற்கிறார். நாயின் கடைப்பட்ட நம்மையும்ங்கிறார் திருப்புவள்ளியில். அவரே பாருங்க, நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனைங்கிறார். இதெல்லாம் திருவாசகத்திலே வருது. நாயில் கடையாம் நாயேனை நயந்தினியே ஆட்கொண்டாய் அப்படிங்கிறார். திருவாசகத்தில் 5-6 இடத்துல சொல்கிறார் நாய். இவரும் சொல்கிறார் தாய்மானவர், நாய்க்கும் கடையானே நாதனின் இன்பமயம் வாய்க்கும் படியினி ஒரு மந்திரம்தான் இல்லையோங்கிறார் தாய்மானவர். இதெல்லாம் ஆரம்பத்தில் தன்னுடைய எளிநிலையை சொல்வது ஒரு தகுதி. ஆனால் நல்லா நம்ம பக்குவப்பட்டு உயர்நிலைக்கு வந்தால் சொல்லக்கூடாது. இதே மாதிரி தாய்மானவர் ஆனந்த கழிப்பில் எவ்வளோ உயர்வாக படிக்கிறார். முதல்ல இழிவாக சொல்கிறார். ஆனந்த கழிப்பில் சொல்கிறார், அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டிங்கிறார். ஆனந்த கழிப்பில் தன்னுடைய உயர்நிலையை பற்றி சொல்கிறார் அவர். ஆரம்பத்தில் நம்மகிட்ட குறை இருந்தால் அதை ஒத்துக்கிட்டு அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். இங்கே ஆத்ம நிந்தா தன்னையே பண்ணுறார். தொடர்ந்து அதே நேரத்தில் நம்மளையே நொந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. தன்னுடைய குறையை அக்செப்ட் பண்ணணும். அதை பிங்களா சொல்லுகின்றார். எனக்கு நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கும் நல்லவர்களோடு இணக்கம் வைப்பதற்கும் எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை விட்டு தீயவர்களோடு சேர்ந்து தீய வாழ்க்கை வாழ்வதற்கு அதை தேர்ந்தெடுத்து விட்டேனே ஐயோ அப்படிங்கிறார். இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் கத்துறாவ. என்னுடைய சுய கட்டுப்பாடு இன்றி மோகம் பறந்து விரிந்துள்ளதை பாருங்கள் அப்படிங்கிறார். ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து ஓட்டேன்னு நொந்துக்கிறா. அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு எடுத்துன்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை திருடித்தேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து திருத்தலாம்ல, அதை வச்சு திருப்பி தேடிக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஒரு தடவை ஏதோ சூழ்நிலை வந்துருச்சு, மாற்றலாம்ல, அதை காரணமாக சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணுறான்னா அதை உணர்ந்து திருந்துகின்றாள். நான் நல்லதை தேர்ந்தெடுத்திருந்தேன்னா எனக்கு எவ்வளவோ இன்பங்கள்லாம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு மோசமானதை தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி தன்னுடைய குறையை சொல்லி ஆரம்பத்தில் நிந்திக்கிறது ஒரு பண்பு. பிறகு நல்லா வந்தாச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை நிந்திக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு சுயமரியாதை வேணும். நம்மளே நாம் குறை சொல்லக்கூடாது. நம்மளோட உயர்வை நினச்சி பெருமைப்படணும், கர்வம் வந்துடக்கூடாது. நான் இப்போ நல்லா தபஸ் பண்ணியிருக்கேன், நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டேன், இப்போ நல்ல குணத்தோடு வாழ்கிறேன்னு ஒரு பெருமிதம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். கர்வமாக மாறக்கூடாது. ரெண்டாவது, ஆரம்பத்தில் குறையை ஒத்துக்கிட்டு அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது ஒரு பண்பு. அதை சொல்கிறான். நாம் சுயமரியாதையோடையும் வாழணும். நம்மளை நாமே சும்மா இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் சரின்னு சொல்கிறாங்க. அதர்மத்திலிருந்து விடுபடணும், தீய வாழ்க்கையிலிருந்து விடுபடணும்னா தான் செய்த தவறை நிந்தித்து அதனுடைய இழிநிலையை உணர்ந்தால்தான் முடியுமே வழி, இல்லாட்டி முடியாது. அதை இவங்க செய்கிறான். எப்போ பார்த்தாலும் தன்னை புகழ்வது, மற்றவர்களை இகழ்வது, இது எல்லாருக்கும் ஒரு சாதாரண பண்பாக இருக்குது. தன்னை புகழ்ந்துக்கிட்டே இருப்போம், மற்றவங்களை இகழ்ந்துக்கிட்டே இருப்போம். இது நம்மளுடைய இதாக இருக்குது. நம்மகிட்ட மற்றவர்களை இகழ்வது மைனஸ் பாயிண்ட்டு, தன்னை பற்றி புகழ்வது அதுவும் இதுதான். தன்னை பற்றி குறை சொன்னால் அது ப்ளஸ் பாயிண்ட். ஆரம்பத்தில் ஒருத்தர் சாமிகிட்ட டைம் கேட்டார். 1 மணி நேரம் கேட்டு பேசிக்கிட்டே இருந்தார். அந்த 1 மணி நேரத்தில் 55 நிமிஷம் அவரை பற்றியே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். யாரை பற்றி கேட்டது 1 மணி நேரம். சரி, இவரும் பொறுமையாக கேட்டார். பிறகு அவங்க சன்னியாசி நல்ல ஞானம் இருக்கிறதுனால நம்ம கேட்க முடியுமா? கொலை செய்கிறது மாதிரி இருக்கும், நம்மளை கழுத்தை அறுக்கிறது மாதிரி இருக்கும் நம்மளாம் கேட்டால். இது தன்னைத்தானே ஒருத்தர்கிட்ட புகழ்கிறது அவரை கொல்றதுக்கு சமம். நாம் நம்மளை பற்றி ஒருத்தர்கிட்ட புகழ்ந்துட்டு ரொம்ப புகழ்ந்தோம்னு வச்சுங்க, அவருக்கு அது ஒரு கொலை செய்கிறது மாதிரி கஷ்டமாக இருக்கும். 50 நிமிஷம் முடிஞ்சப்பறம் என்ன சொல்கிறாரு, சாமி நான் ரொம்ப நேரம் பேசி என்னையை பற்றியே பேசிட்டேன், நீங்கள் என்னையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னார். மிச்சம் இருக்கு 5 நிமிஷத்தில். எப்படி இருக்கு? நல்லா இருங்க, போயிட்டு வாங்கன்ட்டார். என்ன செய்ய முடியும்? ஏன்னா இது இயல்பாக இருக்குது.
அதனால் மனிதனுக்கு ஒரு பலகீனமே இதேங்கிறாரு. ஆனால் இது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அழிவை கொடுத்து விடும். பெரிய பலகீனம். பதவி வரலாம், பணம் வரலாம், ஆனால் ஆன்மீக ரீதியாக என்ன ஆகாது, இந்த மாதிரி புகழ் இழிவை கொடுத்து விடும். நீங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். எப்போ பார்த்தாலும் தங்கி அக்கா குறை சொல்லிக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி அது இவங்களை குறை சொல்லி. எப்போ எல்லாருமே அம்மா மகளாக இருந்தாலும் அப்படித்தான். அம்மாவை பிள்ளை குறை சொல்லும், பிள்ளைய அம்மா குறை சொல்லும். தான் குறை யாரும் ஒத்துக்கிறவே மாட்டாங்க. மாமியார் மருமகள் அப்படித்தான். யார் இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இப்படி குறை சொல்கிற பழக்கம் நம்மளுக்கு ஒரு பலகீனங்கிறார். இந்த பலகீனத்திலிருந்து விடுபட்டு நம்மளுடைய குறையை நாம் சொல்ல வேண்டும். நம்மளுடைய அதர்மத்தை கண்டு நம்மளுக்கு அருவருப்பு வரணும். அப்போ தான் நம்ம மாற்ற முடியும். இல்லாட்டி அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியாது. இவளுக்கு அது வந்தது. பிறகு சில பேர் இதுக்கு எதிர்மறையாக சொல்கிற பழக்கம் இருக்குது. எப்படின்னா, நான் உண்மையாக உழைச்சதுனால தான் எனக்கு கஷ்டம் வந்துச்சு, நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அதனால எனக்கு கஷ்டம் வந்துச்சு, அப்படிலாம் சில பேர் சொல்கிறது உண்டா இல்லையா? அவன் ஊருக்கு உழைச்சி அவன் கெட்டு போயிட்டான்ப்பா, அவன் நாசமாக போயிட்டான்ப்பா. நிச்சயம் போக மாட்டான். என்றைக்குமே நல்ல காரியம் செஞ்சால் நல்ல பலன் கட்டாயம் கிடைக்கும். இல்லை இவ்வளவு நல்லது பண்ணானே கஷ்டப்படுறானேன்னா வெளியே கஷ்டமாக இருக்கலாம், அவனுக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்குன்னு நான் இவ்வளோ நல்லது பண்ணுறேனேன்ட்டு. இன்னொரு விஷயம், வெளியே படுற கஷ்டத்துக்கு கூட என்ன காரணம்னா இப்போ பண்ணுற புண்ணிய காரணம் கிடையாது, ஏற்கனவே செய்த ஏதோ ஒரு பாவ காரணம் இருக்கலாம், பழைய பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதாக இருக்கலாம். அதனால் கஷ்டம் இருக்குமே ஒழிய இப்போ செய்கிற புண்ணிய காரியத்துக்கு அந்த கஷ்டத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அதனால் என்ன செய்யணும் சொன்னால், நம்மளுக்கு பலகீனம் இருந்தால் அதை நிந்தனை பண்ணணும், நல்ல குணங்கள் இருந்தால் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும், கர்மப்படக்கூடாது. இதில் அவன் என்ன சொல்கிறான்னா, தன் வாழ்க்கையில் தான் தவறான ஒரு முடிவை தேர்ந்தெடுத்தது என்னன்னு சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னா, இல்லறத்தை தேர்ந்தெடுக்காமல் விட்டது என்னுடைய பெரிய தவறுங்கிறான். இல்லறத்தை தேர்ந்தெடுக்காமல் விட்டது நான் செய்த பெரிய தவறு. அதர்மமான செயலில் அதர்மமானவர்களுடன் நான் சம்பந்தப்படுத்தி விட்டேன், அது என் வாழ்க்கையில் செய்த பெரிய தவறுன்னு சொல்லி தன்னை நான் நொந்துக்கிறான். இப்போ உறவுகளில் 2 விஷயம் இருக்குது. ஒரு உறவு அப்பப்போ டெம்பரவரியாக இருக்கும், இன்னொரு உறவு அதிக குடும்ப வாழ்க்கை உறவுங்கிறது பெர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அங்கே ஒரு சேல்ஸ்மேன் இருப்பான், இல்லை கடை ஓனர் இருப்பார். அந்த வாங்குறது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இது என்ன எவ்வளவு என்ன கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோ வந்துடுவோம், அதோடு அது முடிஞ்சு போங்க, எல்லாம் வெளியே இருக்க சம்பந்தங்கள்லாம். ஆனால் இல்லறத்தில் அப்படி இல்லை. கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே என்னென்னா அங்கே அன்பு கருணை நன்றி பிறகு கோபம் எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு அருமையான வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை, அதை நான் இழந்து விட்டேன் அப்படிங்கிறான். ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட இல்லறத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், மற்றதில் பாதுகாப்பே கிடைக்கும். அதனால தான் சாமியாரை போகிறதுக்கு எல்லோரும் பயப்படுறாரு. யார் பார்த்துக்கிடுவா, கடவுள் பார்த்துக்கிடுவார், நம்பிக்கை வேணும். இவன் என்னென்னா சாதாரண அந்த இல்லற வாழ்க்கைக்கே வராமல் கீழான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படிங்கிறார். இல்லறத்தில் இன்பத்தை விட தர்மம் தான் பிரதானமாக இருக்கும். தர்ம பத்தினின்னே பேர், நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு தர்ம பத்தினின்னு பேர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் விட்டு விட்டேனேங்கிறார். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது இந்த ஃபேர்வெல் டே நம்ம காலேஜில் போகும்போது போட்டுப்பாங்கள்ல, போகும்போது ஒரு விழா எல்லாம் நடத்துவோம். இந்த பசுமை நிறைந்த நினைவுகளேன்னு பாட்டு அந்த காலத்து இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க காலேஜை விட்டு வெளியேறும்போது. அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பொண்ணு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இது கிடையாது, நான் மனைவியோட வாழ்கிறது எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா. படிக்கும்போது காலேஜை விட்டு வெளியே அப்போ சொல்கிறான் பாருங்கள், அது கடைசி வரைக்கும் நீடிக்கக்கூடிய உறவு, அந்த உறவை நான் இழந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறா அப்படியே. அதனால தான் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு பயப்படுற காரணம் என்னென்னா, விட்டால் யாரும் பார்த்துக்கிற முடியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, சாமியாராக போயிட்டால் பார்த்துக்கிற முடியாதுன்ட்டு. அது மட்டும் இல்லை, விடுறது ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது கஷ்டம். அதனால பகவான் கூட கீதையில் 5வது அத்தியாயத்தில் சன்னியாச யோகத்தில் சொல்கிறார், அவர் இல்லறமே நல்லறங்கிறார். எல்லாருக்கும் ஏற்றது சன்னியாசம் இல்லைங்கிறார். இங்கே கீழான வாழ்க்கைக்கு வந்தனால இல்லறத்தை ரொம்ப உயர்வாகவும் சொல்லி அதை நான் இழந்து விட்டேன் அப்படிங்கிறார். நான் சாமிகிட்ட ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ சின்ன வயசில் போயிருக்கும்போது தனியாக அங்கே ஒரு கோயம்புத்தூரில் ஆசிரமத்தில் இருந்தார். சாமி, நாங்கள் குடும்பத்தில் இருக்கோம் கிரகஸ்தர்கள்லாம், எங்களுக்கு ஏதாவது உடல்நிலை முடியலைன்னு சொன்னால்
குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் ஆசிரமத்தில் சன்னியாசிகள் கூட சிஷ்யர்கள் ஏதாவது பார்த்துக்கிடுவாங்க. ஒரு காட்டில் ஒரு தவம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இருக்கார், யாருமே இல்லை. அவருக்கு திடீர்னு கை கால் வரல, ஒன்றுமே பண்ண முடியலை. அப்போ அவர்களை யார் பார்த்துக்கிடுவா? அது கஷ்டம் தானே. என்ன தான் ஞானம் வந்தாலும் கூட அந்த வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை தானே. அதை எப்படி ஜீரணிக்க முடியும்? அந்த வாழ்க்கை வந்து ஞானம் இருந்தாலும் கூட ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் ஒரு நோய் வந்து காட்டில் தனியாக இருக்கார், படுத்துக்கிட்டார். என்ன செய்வார் சாமின்னு கேட்டேன். அப்போ சாமி சொன்னார், கடவுள் யாரையாவது அனுப்பிச்சு பார்த்துக்கிறார் ஒன்று. அப்படியே இல்லாட்டாலும் அவருக்கு இருக்க ஞானத்தில் எந்த உடம்பு எடுத்துக்கிறாமோ அப்படியே உயிரை விட்டுருவார். அவங்களுக்கு துக்கம் கிடையாதுன்னார். அவர் சொன்ன மறுநாள் அதே கண்டிஷனுக்கு அவரே வந்துட்டார். சொன்ன சாமியே இந்த குருநாதரே வந்துட்டார். அப்போ தான் எனக்கு ஒரு 10 நாள் அவருக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடச்சிச்சு. சிஷியர்கள்லாம் வந்து எல்லா சிஷியர்களும் பண்ணாங்க, நான் கூட இருந்தேன். எனக்கு சொன்ன இந்த பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை, அது வரைக்கும் ஆத்ம தத்துவம் பேசுன கிளாஸில் தூக்கம்தான் வரும். நானும் கேட்பேன், ஒன்றும் புரியலை சாமின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரியில் குழந்தைய பார்க்குற ஒரு சேவை பண்ணுற பாக்கியம் கிடச்சி. அதுக்கு பிறகு கிளாஸ் கேட்டால் திரை விலகினது மாதிரி விலகிச்சு எல்லாமே. அந்த அவர் கூட இருந்தது, அவருக்கு பண்ணது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லறத்தில் எல்லாரையும் பார்த்துக்கிடுவாங்க, துறவிகளுக்கு அது உண்டு. இவ உணர்ந்து சொல்கிறா, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை இழந்து நிற்கின்றேனே ஐயோன்னு கதறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளில் நிறைய பார்த்துருக்கேன். ஒருத்தர் 75 வயசு, மனைவி இறந்து 5 வருஷம் ஆச்சு, அழுகிறார், விட்டு போயிட்டாளேன்னு. கணவனுடைய பெருமை மனைவிக்கோ மனைவியினுடைய பெருமை கணவனுக்கோ அவங்க இருக்கும்போது தெரியறதில்லை, போன பிறகு நிறைய பேருக்கு தெரியுது. அதை உணர்ந்து இவன் என்ன, இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை முறையை இழந்து விட்டேனே என்று புலம்புகின்றார். மேலான ஒரு இன்பத்திற்காக இல்லறத்தை துறக்கலாம், ஆனால் சாதாரணமாக மற்ற இன்பத்திற்காக இல்லறத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. இந்த ரத்த கண்ணீர்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அவன் கீழான வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லறத்தையே விட்டு போயிடுவான், கடைசியில் அப்படி ஒரு அவஸ்தைப்படுவான். ஒரு சினிமா படமே, பழைய படம், எம்.ஆர். ராதா படம் ஒன்று இருக்குது, குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதியே, அப்படி புலம்புறாவ. ஆனால் இவளுக்கு ஒரு வைராக்கியம் வந்து திருந்திட்டான், திருந்தி கடவுள் மேலே பக்தியும் வந்துருச்சு இவளுக்கு. பிறகு உன்னதமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுறா. அதனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தான் சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் இழந்து விட்டேனே, இல்லற தர்மத்தை இழந்து விட்டேனே என்று புலம்புகின்றாள். கணவன் மனைவி, கணவன் மனைவி, மனைவி கணவன் இருவரும் வந்து அது மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. பிறகு குழந்தைகள், பிறகு உறவுகள். சந்நியாசம் வாங்கிட்டு அது வேறு விஷயம், அது கடவுள் வந்து யாராவது அனுப்பிச்சு பார்த்துக்கிறார், அது வேறு விஷயம். அதனால் இவன் என்ன சொல்ற, இல்லறத்தை தேர்ந்தெடுக்காமல் விட்டு விட்டேனே அப்படிங்கிறார். கெட்டவர்களோடையே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புகின்றார். பிறகு இந்த தவறான முடிவினால் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி சொல்லுகின்றார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த முடிவை எடுத்ததுனால என் மனசளவில் நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை, உடல் அளவிலையும் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. இந்த ஹிம்சையை எனக்கு நானே எடுத்துக்கொண்டேன், இது யாரும் செய்யவில்லை. இந்த ஹிம்சையை தேர்ந்தெடுத்து இந்த ஹிம்சைப்படுத்தி கொண்டதற்கு யாரும் காரணமில்லை, நானே என்று சொல்லுகின்றார். பிறகு இவன் என்ன பண்ண போகிறா, இதற்காக தபஸ் பண்ணி அதெல்லாம் மாற்ற போகிறா, அது வேறு விஷயம். உடலில் வந்து கஷ்டங்களையும் துயரங்களையும் நம்ம கொடுத்துடலாம், ஆனால் மனசில் கஷ்டம் துயரத்தை வந்து நாம் நினச்சாதான் நம்மளுக்கு யாரும் கொடுக்க முடியும். உடம்புனால நம்மளுக்கு கஷ்டத்தை யார் வேணாலும் கொடுத்துடலாம், ஆனால் மனசுனால கஷ்டத்தை நாம் வந்து நினச்சாதான் நம்ம மற்றவங்க கொடுக்க முடியும். ஒருத்தர் எவ்வளவோ திட்டுறான், நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது, ஆனால் கம்பெடுத்து அடித்தா வலிக்கும். உடம்புல கஷ்டத்தை கொடுத்துடலாம், மனசு கஷ்டத்தை யாராலையும் கொடுக்க முடியும். அடிக்கிறான், உடம்புல வலிக்கும், அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு விட்டா. ஒரு துறவு ஞானியை மனசுனால யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது, உடம்புனால கஷ்டப்படுத்த முடியும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சாமி உட்காந்துருந்தார், நல்ல மகான் தான் அவர். அவர் ஓட்ட அமைதியாக படிச்சுக்கிட்டு சாமியாரை பிடிக்கலை, எச்சியில் தூப்பி காய் திப்பிட்டு போகிறான் ஒருத்தன். இப்போ அது பின்னாடி ஓடிவிட்டாங்க. இவர் தொடர்ச்சி சிரிச்சிட்டு பேசாமல் போய் முகத்தை போய் வாஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு மனசில் கஷ்டம், பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ மனதினால் ஞானத்தில் யாரையும் கஷ்டம், உடல்னால் கொடுக்க முடியும். இப்படி உடலினால் நான் என்ன பண்ணார், துக்கத்தையெல்லாம் நானே வரவழைத்து கொண்டேன் அப்படிங்கிறார். அதாவது நம்மளுக்கு நல்ல உறவுகள் இல்லாத போது தான் உண்மையான துயரம் தெரியுங்கிறாங்க.
மனதிற்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கஷ்டம் வரும். நீங்கள் கஷ்டம் வரும்போது 2 பேர் ஆறுதல் சொன்னாங்கன்னா ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. துக்கத்துக்கெல்லாம் ஏன் போய் விசாரிக்கிறோம்? காரணம் அதுதானே, ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு. பாருங்கள், இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னை ஒரு வார்த்தை அவன் கேட்கல, அதில் ஒரு துக்கம் வந்துடும். இப்படிலாம் சொல்கிறோமா இல்லைங்களா? அந்த உறவுகள் இருந்தால் இதெல்லாம் மாற்ற முடியும். இவ சொல்கிறா, நான் வாழ்ந்த வாழ்க்கையோ சாஸ்திரங்களால் நிந்திக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன். செல்வம் சேர்ந்தது, ஆனால் துன்பம் கலந்த இன்பம் வந்தது. பிறகு அதனால் ஆனந்தம் தரும் உறவுகளை எல்லாம் இழந்து என்னுடைய வாழ்க்கையை கோட்டை விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு உடலை பற்றி நிந்திக்கின்ற, அந்த உடல் எவ்வளவு மோசமான உடம்பு அப்படின்னு சொல்லி அவளை நிந்திக்கிறான். வேதாந்தத்தில் உடல் நிந்தனை ரொம்ப வரும், உடல் வர்ணனையும் வரும். அதே மாதிரி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே வர்ணனை இருக்கும். சந்திரன் போல முகம் சொல்லுவாங்க, அப்படியே சொல்கிறது உண்டா இல்லையா? ஆனால் வேதாந்தத்தில் உடல் நிந்தனை ரொம்ப வரும். இந்த உடல் நிந்தனைங்கிறது உடல் அபிமானத்தை விடுறதுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி, ரொம்ப அதிகமாக வச்சுருக்கோம். 1 மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி மேக்கப் போடுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த உடல் நிந்தனையை படிக்கணும். நிறைய உடல் நிந்தனையை பற்றி நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. அந்த உடலினுடைய அருவறுப்பெல்லாம் சொல்லி பாடல் நிறைய எழுதியிருக்காங்க. உடல் வந்து எவ்வளோ அருவறுப்பான உடம்பு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உடம்புல ரொம்ப அபிமானம் வந்தால் அதை நினச்சி பார்க்கணும். அதை இவளே சொல்ல ஆரம்பிக்கிறாள். உடம்பு இருக்குது, இந்த உடம்புல இருக்க தோலை எடுத்துகிட்டா உடம்பு பார்க்க முடியுமா? உடம்பு தோலெல்லாம் உரிச்சு பார்க்க முடியுமா? வெறும் தோலை வச்சு பார்த்தாலும் இருக்குமா? சதையெல்லாம் எடுத்துகிட்டா எலும்பு கூட எக்ஸ்ரேயில் பார்க்குறோம், எப்படி இருக்கு? அப்படி நினச்சி பார்ப்போம். எக்ஸ்ரேயில் இருக்கிற மாதிரி நம்ம உடம்பை நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்கிறா இவ. எதையுமே எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரியாக ஒரு கற்பனையில் திருக்கு. எலும்பு கூட்டை மட்டும் பார்த்தா பயந்து ஓடிடுவோம். பேய்க்கே எலும்பு கூட தான் காமிப்பான். இந்த அபாய இதுலாம் போட்டிருப்பான், இதில் போனேன்னா உடம்பு இப்படி ஆயிரம் எலும்பு கூடு மாதிரின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மர் கீழே ஒரு படம் போட்டு வச்சுருப்பான். இவன் அதை வர்ணிக்கிறா, அப்படியே அந்த உடம்பை பற்றி வர்ணிக்கிறான். உடம்பு வந்து இப்போ இறந்து போன உடனே அந்த உடம்பை இப்போ தூக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி அப்படி அழுவாங்க, அந்த உடம்பு போகுதுன்னு சொல்லிட்டு. அதே உடம்பை ஒரு நாள் நைட்டு நீ தனியாக அவ்வளோ பிரியமாக அழுகிறிய கூட வச்சிருன்னு சொல்லி யாரும் இல்லாமல் ரூமில் கதவை போயிட்டு இருந்தால் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், இருப்பாங்களா? ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியாது, பயந்துருவாங்க. ஏதோ மேலோட்டமாக அதெல்லாம் இருக்குது, தப்பு இல்லை. அந்த உடல் அவ்வளவு இழிவானது அப்படிங்கிறாங்க. வெளியே பார்க்க அழகாக இருக்குது, உடல் நிந்தனை வேணும். பிறகு உடலை பற்றி உயர்வாக சொல்கிறது இருக்குது. கார் இருக்குது, 1 கோடி ரூபாய் கார் வாங்குகிறோம், வெளியே பெயிண்டெல்லாம் அடித்து அப்படியே ஷீட்டெல்லாம் மாட்டி அழகாக இருக்குது. அந்த டாப்பை கலத்திட்டோம்னா அந்த காரை பார்க்கவே சகிக்காது. அப்படி தானே இருக்குது. உள்ள என்ஜின் மட்டும் பார்க்குறோம்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? பார்க்குறக்கே சகிக்காது. அது மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னு சொன்னால், மேலே இருக்கிற தோழியெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னு சொன்னால் உடம்பு அவ்வளவு மோசமானது. கற்பனைகளோடு பார்க்குறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடம்பை புகழ்ந்தும் இகழ்ந்துமே நிறையா படிச்சிருக்காங்க. அதே துறவிகள் என்ன படிச்சிருக்காங்க? ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம்னு படிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த உடல் அபிமானம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உடல் என்ன பண்ணுது? கடவுளை வழிபடுவதற்கு ஒரு இடமாக ஆகிறது. கடவுள் குடிகொண்ட இடமாகி மோட்சத்தை அடைவதற்கான ஒரு அருமையான கோயிலாக மாறுது. அது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? இந்த உடம்பு மேலே அபிமானம் வந்தால் நிந்தனை தான் ஜாஸ்தியாக இருக்குது. இவள் என்ன பண்ணுறா? அந்த உடலை நிந்திக்கின்றாள், தன்னுடைய கீழான நிலையை வர்ணிக்கிறார். என்ன சொல்லலான்னா, இந்த மூங்கில்னால் குறுக்கு நெருக்கமாக பின்னிருக்கோம், மேலே கூரையில் எடுத்துகிட்ட மூங்கில் எப்படி பின்னிருக்கோம் அப்படி இருக்குது. உள்ளுக்குள்ளே உடம்பு எலும்புனால் அப்படி பின்னப்பட்ட உடம்பாக இருக்குது. இந்த காங்கிரீட் போடுறோம், சிமெண்ட் போடாதுக்கு முன்னாடி கம்பியெல்லாம் கட்டியிருக்கு, அதை பார்த்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்குங்கிறா. மூங்கிலால் பின்னப்பட்ட ஒரு உடம்பு அப்படிங்கிறா, கட்டப்பட்டது போல் இருக்குது அப்படிங்கிறா. உடம்புல எலும்பு இல்லைன்னு வச்சுக்க, உடம்பு எப்படி இருக்கும்? புழு மாதிரி ஆயிரும். புழு மாதிரி இப்படித்தான் போகணும், எந்திரிச்சு நிற்கக்கூட முடியாது. எது இல்லாட்டால் அங்கே உடம்புக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது. சதை, ரத்தம், எலும்பு இதை தனியாக பார்த்தா அருவருப்பாக இருக்கும். இந்த உடம்பை மூடி இருக்கிறது என்னென்னா தோல், முடி, நகம்ங்கிறார். வெளியே தெரிகிறது தோல் தெரியும், முடி தெரியும், நகம் தெரியும். இதனால் ஒரு மோசமான இருக்கக்கூடிய உடம்பு மூடப்பட்டுள்ளது. இந்த மோசமான உடம்புக்கு மலம் சோறும் 9 வாயிற்குடிலேன்னார். இங்கேயும் சொல்கிறா 9 ஓட்ட வீடு அப்படிங்கிற இவளும் சொல்கிறா. அதை ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது, இது மாலை நேரத்து மயக்கம் சொல்லி. ஓட்டை வீடு
9 வாசல் இதற்குள் மோகம் என்னன்னு அது ஒரு வரி வரும். இந்த மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு பாடல் வரும், அதில் சொல்லுவான், இது ஓட்டை வீடு 9 வாயில் இதற்குள் மோகம் என்ன அப்படின்னு. இவன் அதே சொல்கிறான், இந்த வீட்டுக்கு 9 வாசல் இருக்குது, அது மலம் சோறும் 9 வாயிற்குடியிலேன்னார் அவர். இந்த 9 வாயில் எப்போ பார்த்தாலும் வெளியே வர்றதெல்லாம் மலம்தான், அழுக்குத்தான் அப்படிங்கிறார். என்ன வெளியே இருந்த உடம்புல ஓட்டையிலிருந்து அது அத்தனையும் மலம், அருவருக்கத்தக்கது. அப்படி இழிவான இந்த உடம்பு, இதை போகத்துக்கான சாதனமாக மட்டும் பார்க்கக்கூடாது, யோகத்திற்காக சாதனமாக நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் கொஞ்சம் பக்குவப்பட்டாச்சுன்னு என்ன பண்ணணும், இந்த உடம்பை தெய்வமாக பார்க்கணும், ஆரோக்கியமாகி கடவுள் கொடி கொண்டிருக்கடமா நம்ம பார்க்கணும். இவன் மேலே வர்றதற்காக தன்னுடைய உடலை நிந்தனை செய்கின்றார். ஏன்னா உபனிஷதங்களில் கூட இருக்குது, இந்த உடம்பு ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை இருக்குது. பத்திரம் கருணேபிகின்லாம் பாட்டு இருக்குது. கந்தசஷ்டி கவசம் என்ன பாருங்கள், ஒவ்வொரு உறுப்பு ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை. கந்தசஷ்டி கவசம் மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பிரார்த்தனையே கிடையாது. ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக திடமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை இருக்குது. யோகாசனத்திலோட பார்த்தீங்கன்னா யோகாசனம் முடிஞ்சோன்னு ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லி அது மனசார நினச்சி ஆரோக்கியமாக இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம மேல்நிலைக்கு போகும் பொழுது, கீழ்நிலைக்கு மனசு போச்சுன்னு சொன்னால் உடம்பினுடைய இழிநிலையை நினச்சி அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படிங்கிறாப்புல. அதாவது உடலில் உயிர் இருக்கிறது வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மதிப்பு. உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது. ஒன்று கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, முடி சாய்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாய் போவர். அதுதான் இந்த உடம்புடைய கதி. அதை என்ன சொல்கிறார், தன்னுடைய உடம்பின் நிலையை எளிநிலையை சொல்லி வர்ணிக்கிறார். சொல்லிவிட்டு கொஞ்சம் உயர்வாக ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அதாவது கொஞ்சம் இந்த உடம்பு உயர்வார்னது ஜீவன் முக்தர்கள் வாழக்கூடிய உடம்பு, அப்படி பயன்படுத்தாமல் விட்டு விட்டேனே, அப்படிப்பட்ட உடம்பை மோசமாகிட்டேங்கிறான். ஜீவன் முக்தர்கள் யார், இந்த உடம்போல வாழும் பொழுதே மோட்சத்தை அடைந்தவர்கள். அப்போ இந்த உடம்புல தானே வாழ்கிறாங்க. முக்தி அடைந்த ஞானிகள் எங்கே வாழ்கிறாங்க, இந்த உடம்புல தான் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட உடம்பை நான் எளிநிலைக்கு தள்ளிவிட்டேன். இந்த எளி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உயர்வாக சொல்கிறான். சொல்லிட்டு புத்தி கட்டு போய்விட்டேன், இந்த உடல் ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் வாழும் உடலை புத்தி கட்டு போய் பயன்படுத்தி விட்டேன், மோசமான சூழ்நிலைக்கு நடத்தி விட்டேன்கிறார். இவர் வாழ்ந்த நகரத்து பேர் வந்து விவேகம்ங்கிற நகரம். ஜனகராஜா ஆண்ட அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நகரம். அந்த விவேகமான நகரத்தில் வாழ்ந்த நான் ஒருத்தி மட்டும் விவேகமற்றவளாக போய்விட்டேன்கிறான். எல்லாம் அந்த நகரத்து பேரே விவேகம், எல்லாரும் விவேகத்தோடு இருக்காங்க, நான் மட்டும் விவேகம் இல்லாமல் முட்டாளாகி விட்டேன். இந்த பிங்களா புலம்பலுக்கு ஒரு சினிமா பாட்டு வேணும்னா சட்டி சுட்டதடா கை விட்டதடா. அந்த பாட்டு வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ கடைசி வரைக்கும் இப்போ மட்டும் இல்லை, பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. ஒவ்வொரு வார்த்தையும் நாளும் நடந்து முடிந்த பின்பு நல்லது கெட்டது தெரிந்ததடா. இவ சொல்கிறா, எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி நான் இப்போ தான் நல்லது கெட்டது தெரியுதுங்கிறா. அது இன்னொரு வார்த்தை, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி விட்டதடா. எவ்வளோ அருமையான வரி பாருங்கள். வேதாந்தத்தெல்லாம் அதெல்லாம் படித்தவங்க எழுத முடியும். சும்மா சும்மா சினிமா பாட்டு நினைக்கக்கூடாது. நம்மகிட்டே இருக்குது, பாதி மனசில் மிருகம் இருக்குது, பாதி மனசில் தெய்வம் இருக்குது. இவளுக்கு பாதி வாழ்க்கை மிருக வாழ்க்கையாக போச்சு, பிறகு தெய்வ வாழ்க்கையாக வாழ போகிறா இவ. ஆரவார பேய்களெல்லாம் அடங்கி விட்டதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி தொடங்குதடா. இவளுக்கு ஆரம்பிச்சிருச்சு, பக்தி ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் அது. அதனால் என்ன சொல்கிறா, தன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டு தன்னையே நிந்திக்கின்றாள், தன்னுடைய உடம்பை நிந்திக்கின்றாள். தன்னை தானே புகழ்ந்து கொள்ளுவது தற்கொலைக்கு சமமாக, தன்னைத்தானே நிந்திச்சு கொள்வது உயிர் பெறுவதற்கு சமம். இந்த ஆரம்ப நிலையில் மகாபாரதத்தில் ஒரு இடத்துல வரும், நீ உன்னையவே தற்கொலை பண்ணிக்கன்னு வேண்டிக்கிறோம், உன்னை நீ புகழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். உன்னை நீ புகழ்ந்துக்கிட்டேன்னா தற்கொலைக்கு சமம்னு சொல்லிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பெறலாம் தற்கொலை பண்ணுறோம். பண்ணுறோமா இல்லையா? பிள்ளை கெட்ட புகழ்ச்சி, நம்மளை பற்றி புகழ்கிறது, கணவன் மனைவியிட்ட புகழ்கிறது, மனைவி கணவன்கிட்ட நம்மளை பற்றி தான் புகழுவோம், வேறு அவங்கள பற்றி புகழ்கிறதே கிடையாது.
நம்மளை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் கேட்குறவங்களுக்கு அதை விட ஹிம்சை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நம்ம. பிறகு என்ன சொல்கிறான்னா, நானே ஒரு முட்டாள், இந்த விவேகம் என்ற நகரில் விவேகம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன்கிறார். அப்புறம் இவர்கிட்ட வர்றவங்க எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அதையும் சொல்கிறாங்க. அதான் அதை விட மோசமாக முட்டாளாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பக்தி மேலே வர ஆரம்பிக்கின்றது. மேலான இன்பத்தை விட்டு திருப்பி என்ன பண்ணுறான், கீழான எடுத்துன்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறான்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறான். பகவானே, நீ என்னை எனக்கு கொடுங்கிற. வைராக்கியம் வருது, பக்தி வருது. மற்ற எல்லாத்தையும் எங்கே இருந்தாலும் பெற்றலாம், நம்மளை நாம் பெறுறது ஏன் நான் என்கிட்ட தான் இருக்கேன், உண்மையான நான் நம்ம பெறவே இல்லை. அதனால் என்ன கேட்குறா, உண்மையான என்னை எனக்கு திருப்பி கொடு அப்படிங்கிறார். நம்மை நாம் அடைய வேண்டும் என்றால் பகவான் ஒருவரால் தான் துணை புரிய முடியும், வேற யாராலும் முடியாதுங்கிறார். என்னை எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடவுளை இதுவரை நான் நினைக்காமல் விட்டு விட்டேனே அப்படின்னு ஒரு புலம்புறேன். இந்த என்னையை எனக்கு கொடுக்கறது ஒரே ஒருத்தரால் தான் முடியும், அவரை நான் நினைக்காமே விட்டு விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அடுத்த சொல்வது என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், எப்படி பக்தி இவளுக்கு வருது, வைராக்கியம் எப்படி வருது, அந்த பக்தியை பற்றியும் கடவுளை பற்றியும் கடவுளுடைய பெருமையை பற்றியும் பேச ஆரம்பிக்கின்றார். இது வரைக்கும் என்ன பண்ணிட்டா, தன்னுடைய குறையை தானே ஒத்துக்கிட்டா. தான் வாழ்ந்த எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தனா அது தவறான வாழ்க்கைன்னு சொன்னான். அந்த தவறான வாழ்க்கையில் என்ன விளைவுகள் ஏற்படும் சொன்னான். சொல்லிட்டு உடலையும் நிந்தித்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால் அடுத்த கருத்து பேசுகிறான். வைராக்கியம், பக்தி, இறை நம்பிக்கையை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் தன்னை பற்றி நொந்துக்கிட்டு பேசினா இனி வைராக்கியத்தினுடைய மகிமை, பக்தியினுடைய மகிமை, இதை பற்றியெல்லாம் எனக்கு வந்திருக்கு, பக்தி வந்துருச்சு, அந்த பக்தி இப்படிப்பட்டது, கடவுள் இப்படிப்பட்டவர்னு சொல்லி ஒரு அருமையான குணங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் என்ன சொல்லுவான்னா, இறைவனுக்கு ஒரு 4 லட்சணம் சொல்ல போகிறான். கடவுளை தவிர நம்மளை யாரும் மகிழ்விக்க முடியாதுன்னு சொல்வான். பிறகு எனக்கு இது வந்திருக்குன்னா பூர்வ ஜென்மத்தில் ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறான். அதெல்லாம் வச்சு நான் எப்படி வாழ போகிறேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தினுடைய பலனையும் சொல்ல போகிறான். அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது பிங்களாவின் வைராக்கியம், பக்தி, இறை நம்பிக்கை பற்றி அவள் பேசக்கூடிய கருத்து. பக்தியும் வைராக்கியமும் எப்பொழுதுமே ஒன்றோடொன்று சம்மந்தப்பட்டிருக்கும். பக்தியும் சரி வைராக்கியம் சரி. தனி பக்தி இருந்தால் வைராக்கியம் வரும், வைராக்கியம் இருந்தால் பக்தி வந்துடும். இந்த இது சொல்லுவாங்க, உடல் ஆரோக்கியம் எக்ஸசைஸ் செஞ்சால் உடல் ஆரோக்கியமாகும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் எக்ஸசைஸ் செய்ய முடியும். சுத்துப்புறா செய்ய கொஞ்சமாக உடல் ஆரோக்கியம் எக்ஸசைஸ் செய்ய முடியும். எக்ஸசைஸ் செஞ்சால் தான் உடல் ஆரோக்கியம் வரும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும். அது மாதிரி வைராக்கியம் இருந்தால் பக்தி வரும். கொஞ்சமாவது வைராக்கியம் இருக்கும், பக்தி வரும். பக்தி வந்துருச்சுன்னா அப்புறம் வைராக்கியம் நல்லா வந்துடும். இது ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதாவது இறைவன் மீது நம்மளுக்கு ரொம்ப பிரியம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு பக்கம் பிரியம் வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகும், பிரியம் குறைய ஆரம்பிச்சு. எப்பயுமே பாருங்கள், 2 பொருள் வச்சுருக்கோம், ஒரு பொருள் மேலே பிரியம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இன்னொரு பொருளை குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பகவான் மேலே பக்தி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், உலக பொருள்களில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வரவே வராது. இப்போ கொடைக்கானலுக்கு நம்ம டூர் போகிறோம்ல, எதுக்கு, அப்படி ஜாலியாக சுற்றி அப்படியே அனுபவிக்கிறதுக்கு தான் போகிறோம். அங்கே போய் என்ன இருக்கும், அந்த கூலிங்கு, அந்த ஒரு சூளை எடை பார்க்குறது, போட்டிங் இதிலே இருக்கும். அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது தெரியுமா, குறிஞ்சாண்டு. அங்கே யாராவது போகிறாங்களா, இங்கே எதுக்குப்பா போய்கிட்டு, அதுவும் ஊரில் இருக்குல்ல, இங்கே ஜாலியாக. ஏன்னா அந்த எண்ணம் வருமா, கோயில் என்ன வராது. அங்கே அதையும் மீறி போராள் இருக்காங்க. நம்மளாம் போவோம், நீங்களாம் போவீங்கன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் போனால் அந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் ஏன் அந்த உலக சுகம் அங்கே இழுத்துறது. அந்த கோயில் போன என்ன வராது. எதில் ஒன்றில் ஆர்வம், பக்தி வரும் பொழுது வைராக்கியம் வருகிறது, வைராக்கியம் வரும் பொழுது பக்தி வர ஆரம்பிக்கிறது. வேற ஒரு பொருள் நம்மளை கவர்ந்துருச்சுன்னா பகவான்கிட்ட கவர்ச்சி நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ சபரிமலைக்கு போகிறோம் 2 மாதம். அப்போ 2 மாதம் பக்தி என்ன ஆகுது, கூடுது. அப்போ உலக இன்பத்தில் என்ன பண்ணுறாங்க, தூக்கி போட்டுறாங்களா இல்லையா. தற்காலிகமாக இருந்தால் கூட அது இப்போ சாரம் என்ன, அங்கே போகும் பொழுது இங்கே வேணாங்கிற புத்தி வருது. இது நம்ம
சிஐடி ரிப்போர்ட்டே இங்கே இப்போ கவர்மெண்ட்டில் அந்த 2 மாதம் குற்றங்கள் குறைதான். இந்த எஃப்ஐஆர் போடுறதால ரொம்ப கம்மியாக இருக்கான். சாராய கடையில் டாஸ்மார்க்கில் சேல்ஸ் குறைஞ்சி போதான் அந்த 2 மாதம். இந்த மாமிச கடையிலையும் சேல்ஸ் குறைஞ்சி போதான். காய்கறி கடையில் ரேட்டு கூடியிருக்கான். இது சொல்கிறாங்க. அப்போ நீ அந்த பக்தி கூடும் பொழுது இதில் வைராக்கியம் வருதா இல்லையா? இது டெம்பரரியாக வருது. அதுவே பெர்மனெண்ட்டாக வந்தால் எப்படி இருக்கும்? இவளுக்கு அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வைராக்கியம் வருது, பகவான் மேலே பக்தி வருது. அது எந்த நீங்கள் விரதம்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னாலே உலகப்பற்று குறையும், கடவுள் மேலே பக்தி அதிகமாகும். இதவே பெர்மனெண்ட்டாக பண்ண ஆரம்பித்தோம்னா இதில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதுக்காக விட்டுட்டு போகிறோன்னு இல்லை, இதில் பற்று குறைஞ்சி அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். அவ்வளோ அதுக்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதில் என்ன சொல்கிறான்னு அடுத்து, இப்படி கடவுள் மேலே பக்தி வந்தவன் கடவுளை பற்றி ஒரு 4 லட்சணம் சொல்கிறான். இவன் எங்கே படித்தான்னு தெரியாது, அதெல்லாம் அவதூதர் சொல்லலை. ஏதோ தெரிஞ்சிருக்கலாம், எது மூலம் கேட்டிருக்கலாம். ஏன்னா இவர் இந்த வாழ்க்கை வாழும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சம் அதுக்குள்ளுக்குள்ளே போயிருந்திருக்கலாம். அதை பற்றி இவர் சொல்லலை. இவன் ஒரு 4 லட்சணம் சொல்கிறான். அவருக்கு இணையான நண்பன் யாரும் கிடையாதான். பெஸ்ட்டு நண்பன் யார்? கடவுள். பிறகு அவர் தான் உண்மையான அன்புக்கு பாத்திரமானவர், அவர் தான் உண்மையான தலைவன், அவர் தான் அழியாதவர்னு சொல்லி ஒரு 4 லட்சணம் சொல்கிறான். ஒரு நட்பு வேணும்னு சொன்னால் ஒரே மாதிரி குணம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும். நம்மளுக்கு நன்மையை யார் விரும்புகிறாங்களோ, நம்மளுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு நட்பு எப்பயுமே இருக்கும். கர்ணன் துரியோதனுக்கு நட்பெல்லாம் அப்படி இல்லை. 2 பேருக்கு ஒரே எதிரி, அதனால் நட்பு வந்துச்சு. 2 பேர்த்துக்கு வந்த நட்பு. பிறகு இங்கே என்னன்னு சொன்னால், உண்மையான நண்பன் யாருன்னு சொன்னால் கடவுள் தேன்னு சொல்கிறான். நம்மளுக்கு நம்ம நன்மையை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நம்மளுக்கே நட்பு இருக்கும். கடவுள் எப்படி இருப்பார்? நம்ம நன்மை கடவுள்கிட்ட நம்ம பக்தி செஞ்சால் நம்ம நன்மையை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? விரும்புவார். அவர் தான் உண்மையான நண்பன் சொல்கிறான். ஏன்னு சொன்னால், இல்லையே நான் கடவுள் மேலே பக்தி வச்சுருக்கேன், அவர் எனக்கு கெடுதலில் பண்ணுறாரு, கஷ்டத்தில் கொடுக்குறாரு அப்படின்னா, கஷ்டத்தை கொடுத்து நல்லது செய்வார். கஷ்டத்தை கொடுத்து சில நண்பர்கள் பாருங்கள், நம்மளை வீம்புக்குன்னு தண்டிப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அம்மா குழந்தை கஷ்டத்தை கொடுக்குது, கெட்டதுக்கா? நல்லதுக்கு தானே கொடுக்குது. அதுதான் உண்மையான நட்பு. கஷ்டத்தை கொடுத்தாலும் சில பேர் என்ன பண்ணுவான்னா, அவன் ஜாலியாக இருக்குன்னு சொல்லி நிறைய போதை வஸ்துக்களை கொடுத்தா நண்பனா? அவனுக்கு வேணா நினைப்பான், நம்மளுக்கு சுகத்து கொடுக்குறதுக்கு ஒரு பொருளை கொடுத்துருக்கா நினைப்பான். அது நண்பன் கிடையாது. நீ சாப்பிடக்கூடாதுன்னு தடுக்கிறான் பாருங்கள், அவன் தான் உண்மையான நண்பன். அப்படி அப்போ கஷ்டத்தையும் கொடுக்குறான், ஆனால் உண்மையான நண்பன். சாமிஜிக்கு உடம்பு முடியாமல் இருக்கிற பொழுது டாக்டர் இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு ஒரு லிமிட் சொல்லிட்டார். புரியுதுங்களா? ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம் நானும் சாமிஜியும். அப்போ கொஞ்சம் சௌகரியம் ஆயிடுச்சுனாலும் இதுக்கு மேலே கூடாதுன்னு அந்த வீட்டுக்காரங்களை வச்சே டாக்டர் சொல்லியிருக்கார். இட்லி, அருமையான இட்லி, சட்னி, சாம்பார் சாப்பிட்றான். சாமிக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, கொஞ்சம் ஒரு 2 இட்லி சேர்த்து வைக்கலாம்னு. நான் சாப்பிட்டேன்னு, அம்மா இன்னும் 2 இட்லி எந்திரிங்க சாமி. யாராவது சொல்லுவாங்களா? சாப்பிடக்கூடாது, எந்திரிக்க சாமின்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. எனக்கு ஆச்சு. எனக்கு கொடுக்குறாங்க, சாமி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஆரோக்கியம் கெட்டு போகும்னு சொல்லிட்டு, அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா ஒன்று கொடுக்குமா, குழந்த மாதிரி கேட்குறாரு அவர். அதெல்லாம் முடியாது, எந்திரிங்க. அப்போ நம்ம என்ன ஒன்று நிறைய போட்டு திணிச்சிக்கிட்டே இருப்போம். அது கெடுதல். அது தேவையான குழந்தைக்கு எது தேவையோ அதைத்தான் கொடுக்கணும். அதுக்கு ஆரோக்கியம் இல்லாத கொடுத்த என்ன இருக்கும்? அப்படி நம்மளுக்கு கஷ்டப்படுத்தினால் கூட நன்மையை செய்யக்கூடிய நண்பனாக இருப்பவர் கடவுள் மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு லட்சணம் சொல்கிறா கடவுளுக்கு. முதல் லட்சணம். பிறகு 2வது லட்சணம் என்ன சொல்கிறேன்னா, உண்மையான அன்புக்கு பாத்திரமானவர் அந்த கடவுள் மட்டுமே. 2வது லட்சணம் சொல்கிறா. நம்ம உலக பொருள்கள்லையும் உலகத்தில் இருக்கவங்க மேலேயும் அன்பு வைக்கிறோம், பற்று வைக்கிறோம். ஆனால் அந்த பற்று என்ன ஆகும்னா கடைசி வரைக்கும் நீடிக்காது. ஒன்று இருக்கும்போதே பிரிவுகள் வந்துடுது, இல்லை உயிர் வாழ்கிறது வரைக்கும் சில பேருக்கு இருக்கலாம். இருந்தாலும் கூட ஒன்று அவங்கள விட்டு நம்ம போயிடுவோம், நம்மளை விட்டு அவங்க போயிடுவோம். கடவுள் எப்பொழுதுமே இருப்பார். நம்ம உடலை விட்டு போனாலும் கூட அந்த அன்பு அடுத்த ஜென்மம் தொடர்ச்சி அவர் நம்மளுக்கு கூட கருணை காமிச்சிக்கிட்டே இருப்பார். அதனால் உண்மையிலேயே அன்பு செலுத்த வேண்டிய ஒரு நபர் யாருன்னா கடவுள் தான். அதனால் நான் இனிமேல் வீட்டுக்கு போய் குழந்தைய மேலே அன்பு செலுத்த மாட்டேன். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறது தான் கடவுள் மேலே அன்பே வரும், இல்லாட்டி வராது. ஆனால் புரிஞ்சுக்கிறணும், மற்ற அன்புகள் தற்காலிகம், பிரியக்கூடிய அன்பு. பகவான் மீது செலுத்தக்கூடிய அன்பு எப்பொழுதும் நிரந்தரமானது. எத்தனை ஜென்மம், இந்த ஜென்மத்திலே மோட்சத்தை கொடுத்துடலாம், அவரோட சேர்த்துக்கிடலாம். இல்லாட்டி எல்லா ஜென்மத்திலையும் நம்மளுக்கு அது கருணையோடு இருக்கக்கூடியவர்.
அப்படி உண்மையான அன்புக்கு பாத்திரமான ஒரே நபர் கடவுள். யார் சொல்கிறா? பிங்களா சொல்கிறா. நம்மளுக்கு கூட அந்த புத்தி வரல, அவளுக்கு அந்த புத்தி வந்து சொல்கிறான். எல்லார்ட்டையும் அதுக்காக எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தக்கூடாது இல்லை, எல்லார்ட்டையும் உண்மையிலே அன்பு செலுத்துகிறவங்களுக்கு வேதாந்தத்தில் சொல்லுவாங்க, யார்கிட்டையும் நீ அன்பு செலுத்தாதேன்ட்டு. அன்பு செலுத்தின வேதாந்தம் புரியவே புரியாது. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிற அளவுக்கு அன்பு வேணும் எல்லாரு மேலேயும். ஆனால் அந்த அன்பு டெம்பரவரி. அதை விட அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அங்கே அன்பு செலுத்த வேண்டும். பிறகு உண்மையான தலைவன் யாருன்னு கேட்டால் அவர் தான். நம்ம என்ன சொல்கிறோம்? ஊருக்கு ஒரு தலைவர் சொல்கிறோம், அரசியல்வாதிகள்லாம் தலைவர்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் ஈஸ்வரன்னா தலைவன் பேர், எல்லாத்தையும் ஆளுபவன்னு பேர். அந்த தலைவன் என்ற அந்தஸ்து அந்த கடவுள் ஒருவருக்கே உண்டு. ஒரு இடம் ஒரு இதில் எழுதியிருந்தார். என்ன சொல்லும் போது, இன்றைக்கி எதில் உங்களுக்கு எப்போ கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு, என்னை எல்லோரும் திட்டுறாங்க, மொட்டை தலைங்கிறான், முட்டாளுங்கிறான், லூசுங்கிறான், இப்படியெல்லாம் என்னை எல்லா சொல்லியிருந்தார். இப்படி திட்டுறாங்க, எனக்கு அதுலெல்லாம் வருத்தம் வரல, தலைவான்னு கூப்பிட்றான், அதை ஒன்றை மட்டும் என்னால் தாங்க முடியலன்னாரு. ஏன்னா தலைவாங்கிற வார்த்தை அவ்வளவு இழிவாக போச்சு இப்போ நாட்டில். தலைவரேன்னு சொன்னால் யோசிக்கணும், நம்மளை உண்மையிலே தலைவர்னு சொல்கிறானா இல்லை கிண்டல் பண்ணுறானான்னு யோசிக்கிறேன். இவன் என்ன சொல்கிறான்னா, உண்மையான தலைவன் என்ற தகுதி அந்த பகவான் ஒருவருக்கே உண்டு, அவரே தலைவன், மாற்ற முடியாதவர், அசைக்க முடியும். என்னை யாராலும் அசைக்க முடியாதுன்னு அசைச்சு காட்டுவார் கையை மற்ற ஆளுங்க. ஆனால் உண்மையிலே அசைக்க முடியாதவர் யார்? அவர் தான் தலைவன். அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு கீழே தான் எல்லாம். அப்படிப்பட்டவர் தான் தலைவராக இருக்க முடியும், அது பகவான் ஒருவரே என்று சொல்லுகின்றார். பிறகு விஷ்ணுங்கிற பேரை பயன்படுத்துகிறார். விஷ்ணுவாக இருப்பவரும் அவரே. அதாவது அழிகின்ற சரீரம் அனைத்திற்குள்ளும் அழியாத தத்துவமாக இருப்பவர்னு அர்த்தம். விஷ்ணுன்னா எல்லா சரீரமும் அழியும், அந்த அழிகிற சரீரத்துக்குள்ள ஒரு ஆதாரமான அழியாத தத்துவமாக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான். இப்படிப்பட்ட பகவானை நான் விலைக்கு வாங்கி விடுவேங்கிறான். என்ன சொல்கிறா பாருங்க, நான் பகவானை விலைக்கு வாங்கிடுவேன். அப்படி வாங்கி அவர்கிட்ட லட்சுமி தேவியைப் போல அவருடன் அடைக்கலம் புகுந்து ஆனந்தமாக இருப்பேன். முழுமையாக என்னை லட்சுமி தேவி எப்படி விஷ்ணுவிடம் அவளை ஒப்படைத்தாலோ அப்படி பகவானிடம் என்னை ஒப்படைத்து ஆனந்தமாக நான் இருப்பேன். எப்படி பகவானை விலைக்கு வாங்கிறது? நாம் என்ன பண்ணுறோம்? ஈஸியாக போய் விலைக்கு வாங்கிடுறோம். இந்த பாரு, நீ எனக்கு இந்த காரியம் செஞ்சு கொடுத்தேன்னா உனக்கு இவ்வளோ ரூபா காணிக்க போடுறேன் சொல்கிறோமா இல்லைங்களா? உனக்கு வைர நெக்லஸ் எடுத்து போடுறேன். தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஒரு உபகாரம் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம ஏதோ உயர்வாக நினைக்கிறோம், பகவானுக்கு கொடுக்குற அவ்வளோதான். ஆனால் அந்த பொருள் யாருடையது? பகவானுடையது தான், வேறு யாருடையதா? ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கு, அவர் ஷோ கேஸ்லேருந்து ஒன்று எடுத்து நாங்கள் வச்சுக்கன்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் நம்ம பகவான்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் தட்சிணேஸ்வரம் கோயிலில் ஒரு நகை திருடு போச்சு சாமிக்கு. திருடு போன உடனே ராமகிருஷ்ணன் வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இப்படி சாமி நகை திருடு போச்சே, இது நல்லதா? கடவுளுக்கு அவர் நகையவே காப்பாற்ற முடியலையே. இப்போ கூட பேசினாங்க சில அரசியல்வாதிகள்லாம், திருப்பதிக்கு அவர் உண்டியில் காப்பாற்ற முடியலையா, போலீஸை வச்சு பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி அப்பயே ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கோயில் நகை திருடு போனதுக்கு கோயிலில் பகவான் அவர் நகையவே காப்பாற்ற முடியலன்னு இவரெல்லாம் என்ன கடவுள்னு ஒருத்தர் கேட்டுவிட்டார். ராமகிருஷ்ணன் சொன்னார், இந்த உலகத்தில் எங்கே தங்கம் இருக்கோ, எங்கே நகை இருக்கோ, எங்கெங்கே எல்லாம் இருக்கோ அது கூட அவருடையது தான். அது கழுத்தில் போட்டாலும் அவருடையது தான், திருடன் வீட்டில் இருந்தாலும் அவருடையது தான். உனக்குத்தான் தங்கம் வைரம், அவருக்கு ஒன்றும் கிடையாது. நீ வந்து அவரை மதிக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்க, அது எங்கே இருந்தாலும் அவருடையது தான். அதனால் எல்லா பொருளும் அவருடையது அப்படிங்கிறாப்புல. ஏன்னா இது வந்து பகவானுக்கு தான் எல்லாம் உரிமையை ஒழிய நம்மகிட்ட கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். எல்லா பொருளும் யாருக்குரியது? கடவுளுடைய. நாம் யாரும் விலைக்கு வாங்க முடியாது. இங்கே சரி எல்லாம் அவருடையதுன்னா பிறகு நம்ம எப்படி அவருக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னா, கொடுக்கலாம், தப்பு இல்லை. முடியை கொடுக்குறோம், எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் முடியை கொடுக்குற, கையை வெட்டி கொடு, அதெல்லாம் கிடையாது. முடியை கொடுக்கறதுக்கு காரணம் தன்னுடைய அழகை கொடுக்குறோம். நான் வந்து நம்மளுடைய அழகை வந்து என்ன பண்ணுறேன், கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால்,
பகவானுக்கு எதை கொடுத்தாலும் அவருடைய பொருந்தேன், எதை கொடுத்து விலைக்கு வாங்க. ஒன்றே ஒன்று அவர்கிட்ட இல்லையா, என்ன தெரியுமா? நம்மகிட்ட சொந்தமாக இருக்கு, அகங்காரம் இருக்குது நம்மகிட்ட. இந்த அகங்காரத்தை சமர்ப்பணம் செய்து விட்டால் அவரை அதை கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம். நம்மளுடைய ஆணவம் இருக்கே, ஆணவ அகங்காரத்தை பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி, அப்படி என்னுடைய அகங்காரத்தை கொடுத்து அவரை விலைக்கு வாங்கி விடுவேன். அகங்காரம் சாதாரண விஷயம் கிடையாது. வாமன அவதாரத்தில் பகவான் என்ன பண்ணுறாரு, சின்ன அவதாரம் எடுக்கிறார். என்ன 3 வரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாப்புல. என்ன செய்கிறார்? முதல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை பூரா அளந்துடுறாரு. 2வது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாரு, விண்ணுலகத்தை பூரா அளந்துடுறாரு. 3வது ஸ்டெப் வைக்க இடம் இல்லை, நீ கொடுன்னு கேட்டவுடனே அப்போ என்ன பண்ணுறாரு, என் தலையில் வச்சுக்கோங்கன்னு கேட்குறாரு. இவர் 2 ஸ்டெப்பு அடக்கும் போதே எல்லாம் அவர் தலையில் சேர்ந்தான்னு அடக்கம். முதல் ஸ்டெப்பில் பூவுலகம் பூரா அளந்தாச்சு, 2வது ஸ்டெப்பில் விண்ணுலகம் பூரா அளந்தாச்சு. அப்புறம் இவர் தலை எதுக்குள்ளே அடக்கம், அதுக்குள்ளே தான் நடக்கும். அது அர்த்தம் அது கிடையாது. 3வது ஸ்டெப்பு தலையை கீழே என் ஆணவத்தெல்லாம் சமர்ப்பிக்கிறேன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த விண்ணுலக ஆசை மண்ணுலக ஆசை எல்லாத்தையும் விட்டாத்தான் அகங்காரத்தையும் சமர்ப்பிக்க முடியும். அதுக்கு பகவான் இதை விட உயர்வாக அகங்காரம் இருக்குது. விண்ணுலகம் மண்ணுலகத்தை விட அகங்காரம் உயர்வாக இருக்கிறதுனால அதை அளக்கிறதுக்கு பகவான் 100 ஸ்டெப் தனியாக வைக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட அகங்காரம் கொடுத்து நான் விலைக்கு வாங்கிடுவேங்க. அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி பகவானிடம் சமர்ப்பணம் செய்து நான் அதை விலைக்கு வாங்கி விடுவேன். வாங்கி என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறான்னு சொன்னால், வாங்கி நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறான். அதனால் பகவானை தவிர யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால் அடுத்த ஒரு செய்தி சொல்கிறான், யாரும் முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கவே முடியாது கடவுளை தவிர. டெம்பரவரியாக கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருள்னால் வரக்கூடிய சுகமோ ஒரு மனிதர்களால் வரக்கூடிய சுகமோ முழு சுகம் கிடையாது. அது டெம்பரரியாக கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு போயிடும், பிறகு திருப்பி வரும் போகும், இப்படித்தான் இருக்குமே ஒழிய முழுமையான மகிழ்வை தரக்கூடியது பகவான் ஒருத்தராலதே முடியும். மற்ற யாருக்கும் முழு திருப்தியையோ முழு மகிழ்வையே தர முடியாதுங்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கருத்து, ஒரு பெரிய ரகசியமான கருத்து. நம்ம பகவான் மேலே நம்மளுடைய அன்பையெல்லாம் செலுத்துவதற்கு இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த உலகில் உள்ள எந்த பொருள்களும் எந்த மனிதர்களும் தேவர்களால் கூட ஒரு மனிதனுக்கு முழு நிறைவை முழு மகிழ்ச்சியை தரவே முடியாதுன்னு சொல்கிறார். தேவர்களால் கூட. சில பேர் நம்ம என்ன தேவர்களுக்கு சில தவமெல்லாம் பண்ணி அவங்கள அடைக்க நம்ம கை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதை வச்சு கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கலாம் நினைப்போம். அதுவும் கூட முடியாது. இப்போ இந்திரதேவன் இருக்கார், நல்லா தவம் பண்ணி 2 பேர் தவம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் தவம் பண்ணி என்ன பண்ணுறாரு, விவசாயி, நல்லா எனக்கு சொல்கிற நேரம்லாம் மழை வேணுங்கிறாரு. புரியுதுங்களா? ஒரே ஊரில் இருக்காங்க. எனக்கு இன்றைக்கி மழையே பேஞ்சான்னு கும்பிட்டு கட்டிருக்காரு. அங்கிட்ட ஒருத்தர் காலவாசம் போட்டிருக்காரு, எனக்கு 4 நாளைக்கு மழையே பெய்யக்கூடாதுங்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், அவர் செய்ய முடியுமா? தேவரால் கூட ஒரு மனிதனுக்கு முழு நிறைவை முழு ஆனந்தத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவர் சொல்கிறார். அதை உணர்ந்துட்டான். யாராலையும் கடவுளை தவிர டெம்பரவரியாக கொடுக்கலாம் சொல்கிறான், முழு மகிழ்வைங்கிறான். சாதாரண மகிழ்வை கொடுத்துடலாம். அப்படிப்பட்ட தன்மையுடையவர் அவர் அப்படின்னு சொல்லி அந்த பகவானை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாவ. ஒரு உலகம் தற்காலிகமான சுகத்தை கொடுக்கும். தர்மமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதர்மமாக இருந்தால் என்ன சொல்லணும், வட்டியோடு சேர்த்து துக்கத்தை கொடுத்துரும். தர்மமான சுகம்னா பரவாயில்ல, அதர்மமான சுகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, வட்டியோடு சேர்த்து துக்கத்தை கொடுத்தே ஆயிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையரில் இருக்காங்க, ஒருத்தர் தவம் இருந்து பெத்த பிள்ளைங்கிறாரு. தவம் இருந்து பெத்த பிள்ளை, குழந்தை பிறந்தோன்னு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குது அந்த குழந்தைய பார்த்த உடனே. அது பேசுகிறதுல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படியெல்லாம் இருக்குது. ஏன்னா தவம் இருந்து பெத்த பிள்ளை இப்போ ரொம்ப நாள் கழித்து பிறந்திருக்கு, அது சந்தோஷந்தேன். உடம்புல லேசாக ஒரு முள் குத்திருச்சுன்னா இவர் காட்டில் முள் குத்துன மாதிரி வலிக்கும். ஏன்னா அங்கே அட்டாச்மெண்ட் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இவர் துக்கமும் அதிகமாக வந்துடும். அப்போ அந்த முழு நிறைவை கொடுத்துட்டானா முழு நிறைவோட முழு துக்கத்தையும் கொடுக்குறான், குழந்தையாக இருந்தால் கூட. இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறார், யாராலும் யாருக்கும் முழு மகிழ்வை தரவே முடியாது, தேவர்களாலும் கூட அப்படின்னு சொல்கிறாப்புல. இதில் இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், அவன் மட்டும் இல்லை,
யாரும் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, நம்மளாலையும் யாருக்கு முழு திருப்தியை கொடுத்துட முடியாது. அதை நான் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவேன்னு கற்பனை பண்ண தப்பு. இதுவும் உண்மை தான். அதில் தான் நம் பிருகதாரண்ய உபநிஷத்தில் வரும், ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதி. யாரும் யாருக்கும் அன்பு செலுத்தி பிரியம் வைக்க முடியாது, யாரும் என் மேலேயும் முழு பிரியம் வைக்க முடியாது, அவங்க மேலேயும் யாரும் பிரிய வைக்க முடியாது. இது ஒரு தத்துவம் இருக்குது. அதை அடுத்த இதில் கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன். அது பிருகதாரண்ய உபநிஷத்து அருமையான மந்திரம். அது அந்த அடிப்படையில் வச்சு சொல்கிறேன், யாரும் யாருக்கும் முழு மகிழ்வை தர முடியாது, தேவர்களால் கூட தர முடியாது, திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்லி இதில் இன்னும் சில கருத்துக்கள் சொல்கிறான். சொல்லிவிட்டு பிறகு இன்னும் கொஞ்சம் இவருடைய உபதேசமெல்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்த அந்த விதத்தில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.